ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக ரோமருக்கு எழுதின நிருபம் 13வது அதிகாரம் 1வது வசனத்தின் முதற் பகுதியை வாசிக்க கேட்போம். எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன், ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை. அன்றாட வாழ்க்கையில் எல்லா மனிதர்களுக்கும் பொதுவான கட்டளைகளாக பரிசுத்த வேதாகமத்தில் பல காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றது. அவைகளில் ஒன்று, எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பது. ஏன் அப்படி கீழ்ப்படிய வேண்டும் என்பதற்கும் இந்த வசனமே பதில் சொல்லுகிறது. தேவனாலே அன்றி எந்த அதிகாரமும் இல்லை. ஆகவே நியமிக்கப்பட்டிருக்கின்ற அதிகாரங்கள் நமக்கு ஏற்றதாக இருக்கக்கூடும், ஏற்புடையதாக இல்லாமலும் இருக்கக்கூடும். ஒருவேளை நாம் விரும்புகிறதாகவும் இருக்கலாம், விரும்பாததாகவும் இருக்கலாம். சில நேரங்களில் நமக்கு நன்மை பயக்கலாம், சில நேரங்களில் தீமை பயக்கலாம். எப்படிப்பட்டதாக இருந்தாலும் மேலான அதிகாரங்கள் தேவனால் நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கின்றபடியினால் நாம் அவைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டியது நம்மேல் விழுந்த கடமையாக இருக்கின்றது. மேலான அதிகாரங்களுக்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவன் தனக்கு நியமித்த நியமனத்திற்கு எதிர்த்து நிற்கிறான் என்றும், அப்படி எதிர்த்து நிற்கிறவர்கள் தங்கள் மேல் தாங்களே தேவ கோபத்தை வருவித்துக் கொள்ளுகிறார்கள் என்றும் வேதம் குறிப்பிடுகின்றது. இதை குறித்து உலக மக்களைப் போல நாம் ஒருபோதும் சிந்திக்க கூடாது. நாம் தேவனுடைய பிள்ளைகள், பரலோகத்தின் தேவனிடத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வேத பிரமாணங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டியவர்கள். இவைகளோடு உலக நியாயங்களையும் நீதிகளையும் ஒப்பிட்டு பார்த்தால் நாம் தவறு இழைக்கிறதற்கு வழி உண்டாகிவிடும். ஆகவே மேலான அதிகாரங்கள் நன்மை பயக்கவும் செய்யலாம், தீமை பயக்கவும் செய்யலாம். நம்முடைய கடமை அவைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டியதே. இந்த வசனத்தை கைக்கொண்டு சமாதானமுள்ள வாழ்க்கை வாழ தேவன் நமக்கு உதவி செய்வாராக. இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய மேலான அதிகாரிகளுக்கு எல்லா காரியங்களிலும் நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்று எங்களுக்கு ஆலோசனை தந்திருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். சில நேரங்களில் அப்படி நடந்து கொள்வதற்கு கடினமாக இருந்தாலும் கர்த்தர் தாமே எங்களுக்கு அதற்குரிய மனதிடனையும் பலனையும் மன தெளிவையும் தந்தருளும்படி ஒப்பு கொடுக்கிறோம். ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.